காய்ஸ் நம்ம எல்லாருமே மெயின் ஈவென்ட் பார்த்துருப்போம். அதில் ஜேக்கப் ஹார்ட் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட தோற்று போனார். அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா இது என்னோடைய ஆர்ட், இதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி தான் இந்த ரெஸ்லிங் கம்பெனியை ரன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். பேசிக்கிட்டு பேக் ஸ்டேஜுக்கு போனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இன்டர்வியூ கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு பதில் அடிச்சிருக்காரு. அதில் என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மிஸ்டர் ரோமன், இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. உங்களுடைய உலக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜேக்கப்பை அவங்க கூட சேர்த்துட்டீங்க. உங்கள் ஃபேமிலியில் ஜேக்கப் ஒருத்தனா மாறிட்டான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தலைவன் பதவியை தக்க வச்சுக்கிட்டீங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட்? நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய எதிரிக்காக நான் காத்துட்டு இருக்க போகிறேன். என்னுடைய எதிரி யாராக இருக்க போகுது? எல்என்ஐட், நீ வெற்றி பெற்று என் கூட மோத வரப்போறியா? ராய்ஸ் கீ, நீ வெற்றி பெற்று என் கூட வரப்போதியா? அதாவது கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் நடக்க போகுது. கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் வெற்றி பெறவங்க எனி ஒன் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்போ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போ எதுக்கு வேணாலும் மோதலாம். அதனால் ரோமன் கேட்காரு, யார் வெற்றி பெற்று என் கூட மோத வந்தாலும் பரவாயில்ல, நான் ரெடியாக இருக்கிறேன். இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ இந்த ரெஸ்லிங் கம்பெனியை லீட் பண்ணி தாங்கி நடக்கிறது நான் தான். என்கிட்ட என்னுடைய ஃபேமிலி இருக்குது, என்னோடய பிரதர் இருக்குது, இதுக்கு மேலே என்கிட்ட டைட்டில் இருக்குது, தைரியம் இருக்குது. இதுக்கு மேலே இந்த ரெஸ்லிங் கம்பெனியை லீட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பெருமை என்கிட்ட இருக்குது. எனி ஒன், யாராவது என்கிட்ட மோத வாரீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா என்கிட்ட மோதலாம். யார் மோதினாலும் சரி, இந்த லைனில் ஃபைனலி சாம்பியன்ஷிப் என்கிட்ட தான் இருக்க போகுது. எக்காரணத்தை கொண்டு என்கிட்ட இருந்து சாம்பியன்ஷிப்பை பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் பேசியிருக்காரு.